ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப அவர் கேட்கிறார், முதல் கேள்வி இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் புரிதல்கள் அல்ல, அரசியல் தெளிவுகள் இல்லை என்று சொல்லுகின்றார். அது நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவர் அந்த மேடை பேச்சுக்களாய் மட்டும் பார்த்து உள்ளால் கொண்டு வருபவர்களுக்கு சில வேளை தம்பி இது ஒரு நல்ல கேள்வியை தொடுத்திருக்கிறார். இதான் ஒரு முக்கியமான கேள்வி என்றால் பலர் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு இவருக்கு இருக்கிற இந்த கேள்வி, இந்த புரிதல் எல்லாருக்கும் இருக்காது. என்றால் இது ஒரு தமிழ்நாட்டு வடிவம், அரசியல் வடிவம் என்பது அது இந்தியாவினுடைய ஒரு அரசியல் அமைப்பின் யாப்புக்களோடு உள்பட்டது. அப்ப இதை நன்கு கற்றுக்கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் முக்கியமாக கல்விமான்களும். அதாவது இந்தியாவிலேயே முதல் மாநிலங்களாகவும் கல்வி தகமையிலும் அதைவிட வாழ்க்கணும் என்னண்டாண்டா இந்தியா அரசியல் நாங்களும் தெளிவாக படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் சிவவீரபாண்டியன் என்றாலும் சரி, வைகோ என்றாலும் சரி, நிறைய ஆக்களை இங்கே ஒவ்வொரு மாவீர தினங்கள்லையும் இங்கே கொண்டு வந்து ஏற்றினதான். ஆனால் 6வது ஒருதன் நேர் சீரா இயங்கினதை நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்களோட அரசியல் எங்களுக்கும் சில தேவைகள் இருக்கு, அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு. இதுக்கு பின்னால இளையோர்கள் நீங்கள் ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அவரை கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு உரையாடுறேன், 2 பேரும் உரையாடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு நல்ல கேள்வி தொற்றிருக்கிறார். முதல்ல நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் உறவுகளே, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கல்விகளால் பொருளாதாரத்தால் மிகச் சிறப்பானவர்கள். எங்களை விட அவர்கள் 10 மடங்கு கல்விகளாலும் அறிவுகளாலும் அரசியலாலும் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் அவர்கள் பணியாற்றுகின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மிக இன்றைக்குத்தான் எங்களுடைய பிள்ளைகள் இந்த ஒரு 5 வருடங்களில் பட்டங்களை பதவிகளை பெறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் 50-60 ஆண்டுகளாக கல்வி தகமையில் முன்னுக்கு நிற்பவர்கள், அரசியலிலும் அப்படி நிற்கின்றவர்கள். இங்க ஒரு விடயம் இருக்கிறது, சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள். தேசிய தலைவரை வைத்து, கொள்கையை வைத்து அரசியல் செய்கின்றார் என்று இங்கே நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். தேசிய தலைவருடைய கொள்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழீழம் என்பது. தமிழீழம் இல்லையே என்னை சுடுங்கள், நான் மரணித்து விடுவேன். இதுதான் தேசிய தலைவர். தமிழ்நாடு என்பது அரசியல் அங்கீகாரம் பெற்ற நாடு. தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர் ஆசனம் என்பதும், இந்த ஆசனங்களை 134 ஆசனங்களை பெற்று 159 ஆசனங்களோடு ஒரு வாழ் போய் அமரப்போகின்றார். மிகுதியானவர்கள் எதிர்கட்சியில் இருக்க போகின்றார்கள். இது அவருடைய அரசியல் வடிவம். இது தனிநாடு கிடையாது. அப்ப இந்த அரசியலுக்கு தேசிய தலைவரை ஏன் வைக்கின்றார்கள்? இதை வைப்பதால் எமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? இப்ப நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா. ஈழத்தமிழ் அண்ணா, நீங்கள் கொஞ்சம் லோங்க காய்க்கிறீங்க. அந்த விஷயத்தை சொல்றோம். நீங்கள் கடைசியா எஸ்ஓ பக்கத்தை ரெக்கார்ட் கேட்டுருக்கீங்களா? அதுக்குத்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு வழக்கு போட சொல்லியிருக்கு. நாங்கள் எல்லாம் மௌனிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் தமிழர். சீமான் சார் உங்கள்கிட்ட இந்த பொறுப்போ படைச்சிட்டு போறோம். தமிழீழ இதையும் சொல்றோம். தமிழீழ விடுதலை புலிகள் சிறக்கலுங்க. தமிழீழ விடுதலை புலிகள் இறுதி உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் அந்த நொடியில் புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம் என்று சொல்லுவார்களே தவிர உங்கள்கிட்ட தந்துட்டு போறோம் என்று எவருமே சொல்ல மாட்டார்கள். அந்த வழக்கு நான் இப்ப ரெடி பண்றேன். அது விரைவில் நான் கொண்டு வருவேன். எப்படி இந்த 13ஆம் தேதி அரைக்க வந்தது போல் அதுக்கும் வரும். அதுக்கும் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் இன்னும் அவரோட தொடர்பு கொண்டு அது சுவிஸில் அந்த வழக்கு தொடுக்கிறதால் அவருடைய நாட்டில் தொடுக்கிறதா என்று கேட்டுட்டு நாங்கள் செய்கின்றோம். இதற்குள் எங்களுக்கு இந்த ஆடியோவை கொடுத்தவரும் குட்டி அண்ணாவினுடைய மரணமும், அதற்கு பிறகு சூசை அண்ணாவினுடைய அண்ணாட மரணமும், இரண்டுக்கும் எமக்கு விட தேவை. 3 விடயங்கள். அந்த ஆடியோ இப்ப கதைச்ச மட்டும் இல்ல, கணக்கு லாங் ஆடியோன்றது வெட்டி தான் போட்டுருக்குது. உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி உண்டு. நீங்கள் சொன்னீங்களா மேற்கு கட்டளை பணி ஒன்று இருந்தார் தமிழ்நாட்டுக்கு. மேற்கு அப்படி ஒன்றும் சொல்லல, அதெல்லாம் போய் அதெல்லாம் கட்டுக்காது. எங்கிட்ட ஓடியோ இருக்கு, வேணும் அவங்களுக்கு போடுறோம். இறுதி களமுனையின் மேற்கு பகுதி, இறுதி களமுனையின் மேற்கு பகுதி என்றால் நான் சொல்லியிருக்கிறேன். ஓடியோ வேணும் உங்களுக்கு போடலாம். இறுதி களமுனையில வந்தா மேற்கு பகுதி நீங்கள் இறுதி களமுனையில் நின்றீர்கள் என்றால் மேற்கு பகுதி உங்களுக்கு தெரியும். இறுதி வடிவத்தினுடைய மேற்கு பகுதி, இறுதி களமுனையின் மேற்கு பகுதி. எந்த பகுதியை நீங்க அதைத்தான் பிரச்சனை. இறுதி களமுனையில் நின்றீர்கள் என்றால் மேற்கு பகுதி.
அதான் இப்ப எந்த பகுதியை நீங்க குறிப்பிடுறீங்களே மேற்கு பகுதி என்ன தம்பி இறுதி வடிவம் இருக்குதானே அப்ப வெட்டாப்புலையோ கேப்பாலவோ இல்லாட்டி கிஞ்சால சால பக்கமோ இல்ல கடல் பக்கமோ சால பக்கமுக்குள்ளேயே நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க டூ லேட். அதை விட்டுடுங்க, களமுனையை விட்டுடுங்க. இறுதி களமுனையினுடைய அதை விட நான் ஒரு தளபதியாக இருந்திருக்கேன். என்ன சந்திப்பு செய்யுங்கோ, என்ன நீங்க பார்க்கும்போது தெரியும் நான் ஆரன். என்ன சந்திப்பு வாங்கோ, நான் கூப்பிடுறேன்னோ. சீஸ்லியா இருக்கிறீங்க, கதைக்கலாமோ கதிரண்ணா? ஓ கதைக்கலாம். ஆமாண்ணா. இப்போ நீங்கள் ஒரு தளபதியா கடைசி கடைசி மட்டும் நின்ற நீங்களோன்னா இல்லை அதுக்கு முதல் வந்த நீங்களோ என்ன உங்களை ஒரு சொல்லலாமண்டா சொல்லுங்க. இல்ல, நான் 17ஆம் தேதி வரைக்கும் நின்றுக்கிறேன். 17ஆம் தேதி இப்படியே சாம் வரைக்கும் நின்றுக்கிறேன். ஓகே. அப்போ நீங்கள் இதில் மேற்கு பகுதி என்று சொல்றீங்க. அந்த மேற்கு பகுதி வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு நான் 18ஆம் தேதி வந்து நான் மேற்கு பகுதி என்றதை நீங்கள் எது என்று சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கான உங்களுக்கு அடுத்த விளக்கம் என்ன மாதிரி சந்திப்பேன். இப்ப பிரான்ஸ்லயா இருக்கிறீங்க? நான் பிரான்ஸ்ல. ஓகே, பிரான்ஸ்ல இருந்து நீங்க வந்து என்ன சந்திக்கும் போது நீங்க என்ன ரெண்டு பார்க்கலாம். வந்து அதுக்கு டைம் நாங்கள் விட இப்ப நான் என்னன்னு சொன்னால் இப்ப எனக்கு நான் அந்த காலப்பகுதியில் இருந்தது கடைசி வரைக்கும் இருந்த இதுகள் இப்படியான ஒரு தகவலை என்ன இதுவரைக்கும் நான் கேட்கல. நீங்கள் உங்களோட தளத்தில் சொல்லிக்க வந்து எனக்கும் ஒரு விளக்கம் தந்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கிறாங்களோ அதை தெளிவாக. இது என்னென்றால் நான் யாருக்கு சொல்ல வேண்டும்? என்னுடைய போர்க்குற்ற விசாரணை ஐக்கிய நாடுகளுக்கு சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை அதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ்ன்ற ரீதியில கேட்கிறேன் நான். அதைத்தான் 17ஆம் தேதியோடு எல்லாம் முடிந்தது. தனி மனிதருக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாதானே? இனி நாங்க இப்ப ஒரு ஈழத்தமிழர் இல்ல. இப்ப நீங்க போராளி என்று சொல்லி என்ன இப்ப நீங்கள் மேற்கு உங்களுக்கு நீங்க என்ன மேற்கு திருப்பியும் போய் நீங்க திருப்பியும் தவறா பார்த்து வரீங்க. இறுதி களமுனையின் மேற்கு பகுதியினுடைய கட்டளை தளபதியாக நான் என்னுடைய அணிக்கன்னு தான் சொன்னேன். என்னுடைய அணி ஒட்டுமொத்தமா இப்ப நந்திகளை வரும். என்னுடைய அணி என்றுதான் நான் சொன்னேன். என்னுடைய அணி அதுக்கு நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சிறப்பணி என்று சொல்லியிருப்போம். அதுவும் விளக்கமா சொல்லியிருப்போம். நாங்க பெரிய படையணி என்றெல்லாம் சொன்னது கிடையாது. இந்த நாங்கள் அணி, நான் படையணியில் இருந்தவர் இல்லை என்று சொல்லியிருப்பேன். அதான் தம்பி, என்ன நீங்கள் சந்திக்கும் போது நான் ஆரன் உங்களுக்கு தெரியும். சில நேரம் என்ன நீங்க பார்த்துட்டே ஐயோ நீங்கள் அண்ணாண்டு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கல. ஒரு சந்திப்பை செய்வோம், பிரச்சனை இல்லை. அந்த கடைசி இப்ப மேற்காணி நீங்க சரி ஓகே மேற்க எந்த பகுதியை வச்சு சொல்றீங்கன்றது தெரியல. நீங்க கடைசி பகுதியில நீங்க நின்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேற்கு தெரியும். அப்படி நீங்க 14 வந்துட்டீங்களான்னா நான் 18 வந்தேன். ஒரு நாள் பிந்தி தான் வந்தேன். அவர் சொல்றேன் கடைசி தரரகம் அந்த கடைசி 2-3 அணி நின்று அதுக்கு இவர் சொல்ற அணி வரும் ராதா வான்காப்பு ராதா 2 அணி கடலுக்கு அந்த நந்தி கடலுக்கு அதைத்தான் சொல்றார். அது நந்தி கடல் வந்தா 15 நாளைக்கு முதல் வந்து அதுக்குள்ளால ஒரு அது வேணாம். இப்ப நாங்கள் டாபிக் வேற, இது எங்களுக்கு இது தேவையில்லை. இப்ப நான் ஆரம்பிச்சது நான் அதை விட்டுட்டு கதிரண்ணா நான் உங்கள்கிட்ட இப்ப நீங்க அந்த தமிழ்நாடு சம்பந்தமா ஒரு அரசியல் ஒன்று கதைச்சனீங்களா, நான் அது சம்பந்தமா உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா கதிரண்ணா, இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்கள் வந்து உண்மையில ஒரு இப்ப உருவாகிற ஒரு தமிழ் தேசியம் தமிழருக்கான ஒரு தலைவனும் இல்ல ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு உருவாகி கொண்டு வாரது வளர்ந்து வார ஒரு கட்சி வந்து சீமான் கட்சி. ஆனால் 55 வருடமா வந்து திராவிடர், ஆரியர், அடுத்தது வந்து பாஜக, இவங்கள் மாறி 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 அதுக்குள்ள சுழற்சி ஆட்சி செய்யறாங்க. இங்க எங்கேயாச்சும் தமிழ்நாடு இப்ப இருக்கா? எல்லாட்டிக்கும் ஒரு பேர்பல இருக்கா? தமிழ்நாடுல எங்கட தமிழ் மக்களுக்கு எதுவும் பலன் இருக்கா? எல்லாட்டிக்கும் வட இந்தியர்கள் உள்வருகை இருக்கா? அந்த தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு புனரமைப்பு, ஒரு நல்ல திட்டங்கள் ஏதாச்சும் ஒரு நிமிடம் எனக்கு தாங்க. இதுல வந்து கணவர் வந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எங்கட ஈழத்து பாடலை வந்து இப்ப வந்து உருமாற்றம் செய்து அங்க வந்து தமிழர் வேற திராவிடர் வேற என்று எங்கட ஈழத்து பாடலை வந்து உருமாற்றம் செய்து அங்க பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் வந்து இதுல வந்து போராட்டத்துல இருந்தீங்கன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு அது என்னால அது நம்ப முடியாத விடயமா இருக்குது. ஆனா கதிரண்ணா வந்து போராட்டத்தில் இருந்ததுக்கு வந்து ஐக்கிய நாடு சபையை வந்து நிரூபிச்சு இருக்குது. அவர் இறுதிக்கிழமை சாட்சியம் வந்து ஐக்கிய நாடு சபையை சாட்சியமா பதிவு செய்திருக்கு. இதுல உங்களுக்கு ஈழத்தமிழ உங்களுக்கு வந்து இந்த கேள்வி என்ன பண்ணுது? இதுல உங்களுக்கான கேள்வி, இந்த பாட்டை வந்து திருடி வந்து இவர்கள் தங்கட அரசியலுக்கு பாய்க்கிறது வந்து நீங்கள் ஈழத்தமிழாக நீங்கள் வந்து எவ்வாறு பாக்குறீங்க? ஈழங்குட்டி என்ன முதல் சொல்லுங்க.
இப்ப அண்ணா இப்ப நீங்கள் வந்து ஒரு பாட்டு வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்களா, நான் அது பார்த்தேன். இப்ப நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு இதை வந்து நாங்கள் அது வந்து தவறுன்னு சொன்னா திருத்த சொல்றதுக்கும், அதை வந்து ஒட்டுமொத்தமான ஒரு ஒட்டுமொத்தமா அந்த தேசியத்தை வந்து மழுங்கடிக்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்ல. அந்த முதல்ல அத வந்து வந்து அந்த தவறை வந்து நீங்களும் ஒரு தமிழ் மகனா இருந்து கொண்டு செய்யாதீங்க கொண்டுதான் நான் சொல்றேன். முதல்ல வந்து கொஞ்சம் பேர் ம். நீங்க ஒரு போராளி என்று இப்ப உங்களை இணையத்தில் அடையாளப்படுத்துறீங்க. இதுல லவ்லியும் நினைக்கிறார், நீங்கள் நினைக்கிறீங்க போராளி என்று அடையாளப்படுத்துங்க. இந்த போராளிக்கு தெரிய வேண்டும் என்னென்றால், தன்னுடைய தலைவர் நீங்கள் வேற ஐயா நாங்கள் வேற நாடுன்ற பாடலை சுயநிர்ணய உரிமையின் கலாச்சாரமாக பிரகடனம் படுத்திருக்கிறார் என்றால் அது அர்த்தம் என்ன? ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஓகே நீங்க இதுக்கு சொன்னதுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்தியாவில வந்து எங்களை தமிழ்ல விடுதலை தடை, அந்த தடைன்ற இதையும் தாண்டி தமிழத்துல நாங்கள் எவ்வளவு என்னென்ன செஞ்சோமோ அவ்வளவு விடயத்தையும் வந்து அங்க செய்யறார். புலிக்கொடி ஏத்துறார். தமிழ் ஈழ சோங்குகள் வந்து அங்க வந்து தடை செய்யப்பட்ட இது அதே வந்து அங்க வந்து நிரூபிக்கிறார். அதாவது தங்களுக்குரிய சோங், தங்களை தமிழனுக்குரிய சோங் வந்து இதை வந்து நீங்க கூடாண்டு என்ன சொல்லுவீங்க? இல்ல, இது நல்ல கேள்வி. இது நல்ல கேள்வி. லவ்லி அவர்கள் கேட்கிறது மிக சிறந்த கேள்வி. சீமான் அவர்கள் தேசிய தலைவரின் அவர்களுடைய படங்களை வைக்கிறார்கள் என்றால், அல்லது மாவீரர்களுடைய படங்களை வைக்கிறார்கள் என்றால், ஈழத் தமிழர்களுக்கு இதால் என்ன லாபம், என்ன அரசியல் லாபம்? லாபம் நஷ்டம்ன்ற வேற நீங்க சொல்றது பாத்தீங்களே தம்பி. இதுல வந்து ஒரு சபநாகரியம் இருக்குது. இதுல வந்து ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில வந்து சொல்ல கேட்ட பிறகு உங்களுக்கான நேரம் தரப்படும். அப்ப நாங்கள் கேட்கிறோம் லவ்லி எப்படி என்றா தம்பி, இப்ப தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன விளங்கணும் இதுலன்னா, உண்மையிலேயே நீங்கள் மாவீரர்கள் எந்த மண்ணுக்காக மடிந்தவர்கள், எங்களுடைய மண்ணுக்காக உரிமைக்காக மடிந்தவர்கள். நீங்கள் அங்கே வைக்கும் போது எங்களுடைய மண் எப்படி பலவீனமாக்கப்படுமா பலமாக்கப்படுமான்னு நீங்க சிந்தனை செய்யணும். இப்ப எங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் மடிந்த ஒரு மாவீரரின் கல்லறையே எங்களுடைய மண்ணில் வைக்கின்ற கௌரவத்தை சூடியவர். அப்ப அது அரசியல்ல இருந்து நில அரசியல் சுயநிர்ணய ஒழுக்கங்களோடு அது பேணப்படுகிறது. சீமானை போன்றவர்கள் தேசிய தலைவருடைய படங்களை வைப்பதால் நீங்கள் இளையோர்கள் எங்களுடைய மண்ணின் அரசியலை கட்டமைக்க மறந்திருக்கிறீர்கள். எங்களுடைய நிலுவையில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபைகளை சீமான் அங்க எங்கட தாயத்தின் நினைவுகளை வந்து சுமந்து இன்னொரு நாட்டுக்கு உலக ரீதியா வந்து எடுத்து காட்டி கொண்டிருக்குது. இந்தியா ஒரு வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாட்டுல இன்றைக்கு உலகத்திலேயே வந்து ரெண்டாவது ரேங்கில் இருக்கிறது மக்கள் தொகை கூட்ட நாடு இந்தியா. அங்க வந்து எங்கட தமிழ்ல விடுதலை போராட்டம் சார்ந்த நினைவுகளை வந்து அங்க சுமந்தோன்னு இருக்கு. இதை வந்து நாங்க கூடான்னு சொல்றோம், மாபெரும் தப்பு. என்ன இதுல வந்து லவ்வனை தொடுத்த கேள்வி வந்து நல்ல கேள்வி. எங்களுக்கு வந்து லவ்வனை எல்லாரும் மீட் பண்ணுங்கன்னு இருக்கா எக்கோ பண்ணுது. இதுல வந்து நல்லபடியம் வந்து அவர் சொல்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவையான சொல்லி போட்டு, அடே நீ திராவிட நாயே, நீ தெலுங்கு நாயே, நீ மலையாள நாயே என்று மேடையில பேசிக்கொண்டு எங்களுக்கு ஆதரவு வந்து சீமான் திரட்டுறாரு லவ்வனை சொல்ற அறிவு இருக்குல்லோ, அது மிக ஆழ்ந்த அறிவு. இந்த அறிவை வந்து இந்த அறிவு வச்சுக்கொண்டு லவ்வனை வந்து நாசால வேலை செய்ய வேண்டிய விளங்குதோ. என்ன ஒரு பிரச்சனை, நாங்கள் பேசுறேன் அதே மாதிரி அவன் மொழிக்காரனா பேசுறான், அது தப்பு இல்ல, அது அவன் மரபு. நாங்க தமிழர். நில்லுங்க. இதுல வந்து ஒண்ணும் ஒரு கேள்வி. சீமாண்ட வீட்டுக்குள்ளேயே வந்து சீமாண்ட தகப்பன் வந்து மலையாளி, சீமான மனைவியார் வந்து தெலுங்கு, சீமான மாமனார் வந்து எங்கட தேசத்துல வந்து தூக்குல போடணும் சட்டமன்றத்துல. சீமாண்ட அப்பா வந்து தெலுங்கு இல்ல, அவற்ற பேர் வந்து செந்தமிழன். அவற்ற இல்ல சீமாண்ட அப்பா பேர் வந்து செபாஸ்டியான். தமிழன் மற்ற காதிர் வன்மம் என்னன்னு சொன்னால், இப்ப ஒவ்வொன்றா முடிச்சுங்கள் என்று சொன்னா வடிவா கதைக்கலாம். இப்ப
கதிரண்ண வெள்ளர கட்டதுக்கு நீங்க பதில் சொல்ல இல்ல, நான் ஒருக்கா கதைக்கிறேன். இப்ப நீங்கள் சீமான் ஓகே, நீங்கள் இப்படி ஒவ்வொரு வரலாற்றா சொல்றீங்க. நான் கேட்கிறேன், ஸ்ரீலங்காவில ஆட்சி செய்கிற ஜனாதிபதிகள் யார்? அவர் எப்ப ஸ்ரீலங்கான்னு பேர் வந்தது? எப்படி எங்கட மக்களை வந்து ஒடுக்கி அந்த ஆட்சியை செய்யணும்ன்றது அதிண்ட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? முதல் ஸ்ரீலங்கான்ற நாடே வந்து தமிழன் நாடையா? தம்பி தம்பி ஒரு நிமிஷம். ஓகே, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் போறங்க. என்னென்றால் எல்லாரும் நீங்கள் இருக்கத்தக்க நாங்களும் ஒரு பாதியால போயிட்டு ஒரு பணியை செய்யறோம், நீங்களும் செய்கிறீர்கள். இங்க ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்றால் என்னுடைய மண்ணை நான் காக்க வேண்டும், என்னுடைய தேசம் என்னுடைய மண் என்று நான் காக்க வேண்டும் என்றால் நான் தயங்காமல் பேச வேண்டும். நீங்கள் தயங்கி பேசுகின்றீர்கள். உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி ஒரு தயக்கமும் இல்லை உங்களோட. அப்ப நீங்க பேச வேணும். இப்போ எல்லாரும் நீங்க கேள்வி கேட்டு நிக்காமல் ஒவ்வொரு நீங்கள் பேச வேணும். இப்ப இதுல ஒருவர் கேட்டிருந்தார், வன்மம் விதைக்கிறோம் என்றார். இதுக்கு முக்கியமா நாங்கள் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு விட வேணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் பிறகு பேசலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபுல்லாவே இன்றைக்கு பேசலாம். நாங்கள் இதைத்தான் கதிரான நான் சொல்றேன். உண்மையில வந்து ஒரு தமிழ் இனத்துக்கு வன்மம் செய்யற வேலை தான் இந்த திராவிட. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அந்த வார்த்தை சொல்லாதீங்க நீங்க. ஆனா இப்ப கதிரண்ணா நான் சரி ஓகே. இப்ப இந்த திராவிட கட்சி, ஆரிய கட்சி, இந்த பாஜகவால வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகள் கிடைச்சது, என்ன இந்த ஆட்சியில வந்து மாடல் ஆட்சி என்ன செய்தது, அதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்கன்னா வந்து. தம்பி நாங்கள் பேசுறது என்னுடைய பூர்வீகம், என்னுடைய அரசியல். கேள்விகள் இருந்தால் வாங்குவோம். என்னுடைய அனைத்தும் சீமான் களவாடி கொண்டிருக்கிறார், எங்களை அழித்து கொண்டிருக்கிறார். இது நான் சத்தியப்படுத்தி சொல்றேன். 10 வருஷத்துல இது உங்களுக்கு புரியும், உங்களோட பிள்ளைகளுக்கு. ஈழங்குட்டி இருக்கா, வெயிட் பண்ணுங்க. நான் ஈழத்தமிழன். வணக்கம் வணக்கம் அண்ணா. வேந்தண்ணா வெயிட் பண்ணுங்க. ஈழத்தமிழர் சொல்லுங்கண்ணா. இல்ல உங்கள்ட்ட நாங்க கேக்குறோம், இப்ப சீமான் என்னத்தை வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாரு, இல்ல என்னத்தை களவாடுறாருன்னு நீங்க குறிப்பிடுறீங்க? எங்களினுடைய இலட்சியமும் சுய நிர்ணய உரிமையும் எங்களுடைய அரசியலையும் மழுங்கடிக்கிற வேலையை 17 வருடமா செய்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் வந்து இப்ப மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு விளங்கியல. நீங்கள் நான் யார்? நான் ஈழத்தமிழன். நீங்க ஈழத்தமிழன். நான் ஈழத்தமிழன். உங்களுக்கு தெரியுமா சீமான் எப்படி பன்னிக்கு போனவரை எப்படி திரும்பி தமிழ்நாட்டுக்கு போய் இந்த சகோதரர் எனக்கு இந்த புருடா விடுற கதையெல்லாம் விடக்கூடாது. நான் ஆரன்றத ஐக்கிய நாடுகள் சபை நிரூபிச்சு வச்சிருக்கு 13ஆம் தேதி. எனக்கு ஈழத்தமிழன் நான் வந்து எதுவும் கேட்கல. நான் 8 வயசுல இருக்கிற பிள்ளைக்கு, கருவுல இருக்கிற பிள்ளைக்கு இது நடக்க போகுதுன்னு நான் பேசி பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். நான் யார இதுக்கும் நான் பிரச்சனைக்கும் போறல. எனக்கு சீமாண்ட இந்த அலங்கோலமான விடயங்களும் போலி விடயங்கள கூண்டுல இந்த ஆடியோ காரணம் நான் ஏத்தும் போது உங்களுக்கு புரியும். இதுல வந்து நீங்களும் அவரும் சேர்ந்து சீமானை எதிர்க்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இதுல எத்தனை பேர் சீமானை ஆதரிக்கிறார்கள் நிக்கிறவங்க? அது உங்களோட முட்டாள்தனம். அது உங்களோட முட்டாள்தனம். நீங்கள் எதிர்க்கிற 2 பேர் புத்திசாலிகள், அவரை ஆதரிக்கிற நாங்கள் ஒரு மிச்சாக்கள் எல்லாம் முட்டாள்கள். உண்மையிலே அதுதான். உண்மையிலே இன்றைக்கு ஒரு பாடல் வெளியிட வந்திருக்கு. தேசிய தலைவரால் அது அங்கீகரிக்கப்பட்ட உரிமையின் கலாச்சார பாடல. என்ன பாட்டு அது கூட உங்களுக்கு தெரியல. பாட்டை சொல்லுங்க. 2-3 பாட்டு வந்துடுது, நீங்க எந்த பாட்டை சொல்றீங்க? இன்றைக்கு இணையதளத்துல என்ன நடக்குது அண்ணா? பாட்டை பாடி காட்டுங்க. நீங்கள் வேறு நாடையா, நாங்கள் வேறு நாடு. உண்மையான பாட்டு. உண்மையா யார் எழுதினது தெரியுமா? அந்த பாட்டை யார் எழுதினது? இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்கள் வேறு நாடையா, நாங்கள் வேறு நாடையா, அந்த பாட்டை எழுதிய ஆசிரியர் யார்? அந்த பாட்டால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அந்த பாட்டு என்னுடைய சுய நிர்ணய உரிமை. என்ன உரிமை உங்களுடைய சொல்லுங்க. என்னுடைய சுய நிர்ணய உரிமை. என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க சொல்லாங்க கடைசி நேரத்துல சிறப்பு அணி ஜேசு அணியோட 2 போட்டு வந்தாண்டு அதை மட்டும் சொல்லிக்கொண்டு விமர்சிக்காங்க. தயவு செய்து இங்க லவ்லி, நீங்க என்ன பேசிட்டு இப்ப போறீங்க? இல்ல நீங்க விமர்சிங்க, சீமான விமர்சிங்க. உங்களுக்கு இதுல நாங்கள் எந்த இடமும் நான் வந்தல்ல. இதுல எந்த இடமும் நான் அணி சொல்றேன். என்னுடைய அணி எனக்கு அணி இருக்குது. என்ன சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை? லவ்லி நீங்கள் தான் இதே ஓசில இப்ப கொண்டு வரக்குள்ளே நின்று கெடுத்தது நீங்கள் தான். இல்ல தெளிவா சொல்லுங்க. அந்த உங்களுக்கு சேறு பூசி இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை உங்க எல்லாம் இருக்கும். நான் 6 சேறு பூசி இருக்கு.
ஈழத்தமிழர் அதை பார்த்துட்டும் வந்து இணையத்துல கதைக்கிறீங்கன்னு சொன்னா தான் நீங்கள் தனி ஒருவர் வந்து இப்ப சீமான விமர்சிக்கல சீமான ஒரு நடக்க போறது புலி அப்படித்தான் இருக்கும். அண்ணன் தனியத்தான் வந்தவர். புலி அப்படித்தான் தனியா நிற்கும், கூட்டமா நிக்காது, பண்டிதான் நிற்கும். போராளிகள பேரையும் சொல்லிக்கொண்டு சீமான விமர்சிக்க தயவு செய்து. ஆறு போராளிகள் பேர் சொன்னது? நீங்களா யார சொன்னீங்கள்? ஜேசுவணில சிறப்பணில நாங்கள் சொல்லல. நான் ஆறுன்றத ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சா போதும். ஈழத்தமிழனுக்கு தேவையில்லை. ஈழத்தமிழனுக்கு இன்றைக்கு ஈழத்தமிழனுக்கு தெரியாமல் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நீ தெரிஞ்சா என்ன புல்டா வர்றீங்க நீங்க? உங்களோட வீடியோ கால போட்டு கதைங்க பாப்போம். உங்களுக்கு துணிவு இருந்தா. எனக்கு துணிவு இருக்கு. இதை யாரு இன்றைய அரசாங்கத்துக்கு பிரச்சாரம் செய்தவர்களை நாங்க ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை கலைக்கக்கூடாது. இல்ல இங்க வாங்க. நீங்க வந்து சும்மா ஏன் அப்ப உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையோடு தான் செய்யறோம். ஒரு தமிழர்கள் எங்களுக்கு தேவையோடு தான் நாங்க செய்யறோம். இந்தியா தமிழர்கள்ல சீமான ஏற்க போறது கிடையாது. ஏனென்றால் என்னுடைய கலாச்சாரம் 8 கோடி மக்கள் இருக்கிறது. 35 லட்சம் வாக்கெல்லாம் வந்து வடக்கன்களா? சரி, நான் உங்களுக்கு இப்ப சேலஞ்ச் பண்றேன். இந்த வருடம் நீங்க இணையதளத்தை விட்டு போவீங்களா? அவ்வளவு பேரும் நான் போறேன். நீங்கள் இப்ப சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னா நான் இந்த இணையதளத்தை விட்டு வெளிக்கிறேன். சீமான் இந்த வருடத்தோடு இல்லாமல் போகும். நீங்க 17ஆம் தேதி மட்டும் நான் பன்னியில இல்லை என்று சொல்லி 100% சொல்றேன். அதானே ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி இருக்கு. ஐக்கிய நாடு சபைக்கு எதுவும் நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு உடன்படிக்கையை செய்தீங்களோ எல்லாம் நாங்கள் அதுக்கு விசாரணைக்கு வரோம் உங்களோட சேர்ந்து. அட்ரஸ் போடுங்க. எத்தனாம் தேதி வாரீங்க? எத்தனாம் தேதி வாரீங்க? நாங்களும் கடைசியா வந்தாங்க. எத்தனையாம் தேதி வாரீங்க? என் பேர் அரவி நம்பி. நான் ராதாபடியில இருந்து. நான் கடைசி கோட்டை என்ன? இறுதி கிளம்புன கோட்டை என்ன? என்ன கோட்? இறுதி கிளம்புன கோட்டை என்ன? அதான் என்னத்துக்குரிய கோட்? அவ்வளவுதான். இறுதி கிளம்புன கோட்டை சொல்லுங்க. என்னத்துக்குரிய கோட்? என்னத்துக்குரிய கோட்? இப்ப ரொக்கெட்டுக்கோ இல்லாட்டிக்கு என்னத்துக்குரிய கோட்? இறுதி கிளம்புன கோட்டை சொல்லுங்க ஐயா. அதான் என்னத்துக்குரிய உங்களுக்கு உங்களோட தளபதி மேல கோட் சொல்லாமல அவங்கள விட்டுச்சு. அதை எந்த இயக்கம் ஐயா? என்னத்துக்குரிய கோட்? இப்ப சாப்பாட்டுக்கு ஒரு கோட். இறுதி கிளம்புனே சொல்றீங்க. இறுதி கிளம்புனா சாப்பாடு கொடுக்குறோம். நான் இறுதி கிளம்புன நிற்பாங்க. அதான் என்ன நீங்கள் ஒரு ஒரு கடல் மாதிரி என்ன அதுக்கு நீங்கள் நினைச்சா கூட தேடி பிடிக்கல என்ன இருக்காண்டு. நீங்கள் என்ன வேலை சோசியல் மீடியா செய்து கொண்டிருக்கீங்க உங்களோட மனச்சாட்சிக்கு வடிவா தெரியும். ஜூனோவும் நீங்களும் வந்து என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்க, எப்படி பயணிச்சு கொண்டிருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்ட நபர்கள் என்றும் இந்த டிக்டாக்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வடிவா தெரியும். நாங்கள் அமைதியா போறவடியால் எல்லாத்தையும் நான் கடந்து போறேன் அர்த்தம் இல்ல. நில்லுங்கண்ண. உங்களை போன்ற யாக்கள் யாரெண்டும் எங்களுக்கு வடிவா தெரியும் என்றாலும் வந்து நாங்கள் கடந்து இவரை போல ஆக்கள் தான் தோற்கடிச்சது. இவரை போல ஆக்கள் தான் ஓசில இப்ப தோற்கடிச்சது. எப்படிப்பட்ட ஆக்கள்? உங்களால வருஷத்துக்கு முதல் நான் வரும்போது ஓசில இப்ப கொண்டு வரும்போது தோற்கடிச்சவர்கள் காட்டி கதைக்க முடியுமா? இதுல என்ன பொறுத்த வரைக்கும் மூன்றாம் கட்ட நிலையில நாங்கள் கடைசியாக வந்து தம்பி லவ்லி லவ்லி நீ உண்மையான ஒரு போராளியா இருந்தா நீ ஐக்கிய நாடுகள் சபையில் லவ்லி 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 நீ பா ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து சாட்சி தள்ளி போல நீங்கள் போராளி இல்ல என்ன செய்து கொண்டிருக்கீங்க நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். என்றாலும் வந்து உங்களுக்கான மதிப்பு இங்க நீங்க வந்து இந்த ஈழக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கான மதிப்பை கொடுத்துதான் நாங்கள் கேட்கிறோம். சீமானுக்கு பின்னால நிக்கிற ஆக்கள் யாரெண்டும் சிங்கள இதுக்கு பின்னால் நிக்கிற யாரெண்டும் எல்லாம் ஒரே கூட்டம் பண்ணதும் எங்களுக்கு தெரியவா தெரியல. நீங்கள் தமிழ்ல விடுதலை புலிகள்னு சொல்லி கொஞ்சம் பொறுங்க. நான் கை கொண்டு இருக்கிறேன். நீங்க வந்து இது வந்து கருத்தரங்கம். இதுல வந்து ஒரு நாகரிகம் இருக்கு. அடிப்படை நாகரிகமே உங்களுக்கு தெரியாட்டி நீங்க உங்களோட தளத்துல நில்லுங்க. எங்கட தளத்துக்கு நீங்க வந்தீங்க என்றால் நாகரிகமா
அமைதியா ஒழுங்கா வந்து கேள்வி எழுப்புங்கள், உங்களுக்கான பதில் உங்களுக்கு தரப்படும். ஆனா நீங்கள் அமைதி இல்ல குழப்ப வேணும்னு வந்தீங்கள் என்றால் அது அதுக்கான தலைமை இது இல்ல இல்ல. அவர்கள் வந்தது அதுக்காகத்தான். இவர்கள் எல்லாம் வந்தது இவர்கள் 6 நாங்க 2 வருஷமா பார்த்து கொண்டிருக்கோம். குழப்பையில என்ன நான் சொன்ன விஷயம் என்ன ஒரு ஒரு இதுல வந்து நீங்கள் வந்து போராளி என்று சொல்றீங்களோ, வாங்க நேர வாங்க, நேர வந்து அடையாளப்படுது ஐக்கிய நாடு சபைக்கு உங்களை நான் தானே கூப்பிடுறேன், பாங்கோண்டு வாங்கடா ஐக்கிய நாடு சபையில சந்திப்போம் வாங்கோ, அதுதானே சொல்றேன். கதிரண்ணா கொஞ்சம் பாருங்க. இதுல வந்து நீங்கள் போராளி என்றால் சலைன் பண்றேன், நேர வாங்கோ, உங்களை நான் கூட்டிக்கொண்டு போறேன் ஓஸ்லேப்புக்கு, நீங்கள் வந்து ஓஸ்லேப்புக்கு சாட்சியம் அடைவீங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்னடா தாங்க நீங்கள் அதுக்கான என்னென்ன எவிடன்ஸ் வந்து போலியான போராளியான இப்ப நான் அந்த நீங்க எனக்கு அந்த எவிடன்ஸ் கேட்டா நான் அனுப்புவேன். ஆனா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சில போல குடிபட வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க போராளி நன்றி அண்ணா. லவன் நீங்கள் ரெடியா? நீங்கள் வந்து ஐக்கிய நாடு சபையில சாட்சியம் அளிக்க நீங்க ரெடியா? பாதுகாப்பு பிரச்சனை சோரி நான் பெற மாட்டேன். ஐக்கிய நாடு சபையில வந்து ஓஸ்லேப்புக்கே உங்களுக்கு அதுலயே வந்து உங்களுக்கு இது சொல்ல முடியல என்றால் சரி அதான் விடுவாங்க. உங்களுக்கு தாழ்மையான இது, நீங்க ஒரு ஈழத்தமிழனா இருந்து கொண்டு இன அழிவுக்கு இப்ப 2009 பின்னுக்கு நடக்கிற இன அழிவுக்கு நீங்களும் ஒரு காரணமா மாறிக்கொண்டு போறீங்கள். அதற்கு வந்து நீங்கள் ஒரு காரணமா மாற போறீங்களா அல்லது திருந்தி ஒரு நல்ல மனிதனா வாழ போறீங்கன்னு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா நான் டிக்டாக்ல உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் திருந்தி ஒரு நல்ல மனிதனை வாழ போறீங்களா? லவ்லி என்னன்னா ஒரு லவ்லி இவ்வளவு பேர் லவ்லி ஒரு நிமிஷம் இல்லைங்க, லவ்லி குட்டி ஒரு நிமிஷம் இல்லைங்க, சாரி. என்னன்னா லவ்லி நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஈழத்தமிழன் தன் உரிமைக்காக பேசுகிறான் என்று அவனோடு கூட நிற்காமல் இந்த இணையதளத்துக்கு அவர்கள் வரக்கூடாது என்ற விதங்களை பேசுகின்ற நீங்கள் சீமான தூக்கி பிடிக்கும் போதே ஒன்றை புரிஞ்சு கொள்ளும் போது இதுதான் இன அழிப்பப்பன், இதுதான் என்கிட்ட இலட்சியம் அளிப்பு. அண்ணா நான் சீமான ஒரு நிமிஷம் நம்ம இறங்க போனோம். சீமா தூக்கி பிடிக்கல எங்கட இனத்துக்குரிய நாங்க தமிழ விடுதலை போராட்டம் சார்ந்து இன்றைக்கு உலக நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு உள்ள சீமான்ற பங்கு கொண்டு இருக்குது. இல்லப்பா என்னப்பா உலக நாட்டுக்கு என்னப்பா செய்திருக்கு, என்னப்பா திருப்பி லவ்லி இப்படி சொன்னா கோவம் வருமா இல்லையா? இன்றைக்கு புலிக்கோடி அண்ணா இந்தியால பறக்குது. தம்பி என்னப்பா நீங்கள் ஒரு போராளி என்றீங்கள் இப்படியா பேசுறீங்க? லவ்லி ப்ளீஸ் லவ்லி. இதுல வந்து நான் உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட அம்மாவை வந்து ஒருதன் பூசணத்துல கதைச்சு கொண்டு அதை மேடையில பின்னுக்கு வச்சு உங்களோட அம்மாட படத்தை வச்சு நல்லா கதைச்சால் உங்களுக்கு கோபம் பெருமா இல்லையா? சீமான் வந்து எங்கட தேசத்தோட ஒருமையில திட்டிக்கொண்டு, பொட்டமணி ஒருமையில திட்டிக்கொண்டு, போராளிய ஒருமையில திட்டிக்கொண்டு படத்தை வச்சு கொண்டு இருக்கிறாரு நீங்கள் இதன்றீங்களா என்றால் உங்களுக்கு மூல பாழுதா மெண்டலா? நீங்க இல்ல அவர் இப்ப நீங்க லவ்லி ஒரே பிரச்சனை தான் பொட்டமா திட்டு அதெல்லாம் ஃபேக் ரெக்கார்ட் அண்ணா. லவ்லி நீங்க இதுக்குள்ள மூழ்காதீங்க ப்ளீஸ். நீங்க ஒரு அப்படிப்பட்ட சீமான் நீங்க என்ன லவ்லி நான் உங்களோட கதைப்பம் குட்டி ஈழம் கேள்வி கேட்டீங்க அதுக்கான பதில வாங்கி கொண்டு போங்க. நான் கதைப்பம் இது நான் என்ன சொல்றேன்டா தம்பி நீங்க இணையத்துல நிக்கிற நீங்க லவ்லி சீமானவர் எப்படிப்பட்டவர் அவர்கிட்ட தம்பி மாதிரி தெளிவா வந்து கொடுத்திருக்கணும். சீமான பற்றியான இதுல வந்து நாங்கள் நேரடியா பார்த்து கொண்டு நாங்கள் பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன அறிவோட வந்து ஒரு தூக்கி பிடிக்கிறீங்க. அதுவும் வந்து இறுதிக்கிழமையிலிருந்து போராடி கொண்டு வந்து சாட்சி சித்திரவதை சாட்சியா நிக்கிற ஒரு வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்கறீங்க? நீங்கள் உண்மையான ஈழத்தமிழன் வரலாறு இறுதிக்கிழமையில என்ன நடந்த வரலாறு கொண்டு கேட்க விரும்புவீங்க. மாறா வந்து நான் 14ஆம் தேதி போரே முடிஞ்சது, நான் 18ஆம் தேதி நின்றேன். இதுல நின்று இறுதிக்கிழமையில கோட்டை தெரியாமல் நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வர்றீங்க? ஓஸ்லேப்புக்கு வர மாட்டோம், இதுக்கு வர மாட்டோம். அப்ப நீங்க என்னதான் செய்ய போறீங்க? ஐக்கிய நாடு சபை வந்து என்ன காசு கொடுத்து என்ன இளங்குடியான என்ன கேட்டீங்க? கதிரனைக்கு வந்து என்ன காசு கொடுத்து இந்த சாட்சி வந்து வந்து ஐக்கிய நாடு சபை மீது நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் வந்து எவ்வளவு வேண்மை பண்ண? கதிரண்ணா இங்க வாங்க. நான் சொன்னான் நீங்க வந்து
அண்ணா நீங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து என்ன எவிடன்ஸ் சொன்னீங்கன்னா நீங்க அதுக்குரிய டீட்டெயிலை தாங்க, நான் வந்து வாரன்னு தான் சொல்றோம். இல்ல இந்த லவண்ய கட்ட மாதிரி நான் பயப்படல. ஓஸ்லெப்புக்கு வந்து நீங்க வரவே தேவையில்லை. நீங்க வந்து ஓசிலப்புக்கு உண்மையிலே வந்தீங்கன்னா அப்ப சரி ஓகே, அந்த இமெயில்ல அது இந்த இது எனக்கு தெரியும், உங்கள்ட்ட இருந்தா எனக்கு இல்ல அனுப்புங்க. இதுல வந்து நீங்கள் நீங்கள் சேம் குட்டி ஈழம் ஈழம் குட்டி நான் எல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்க இதில் தேடுங்க, எல்லாம் போட்டிருக்கிறோம். அண்ணா நீ அண்ணா ஒரு தமிழனா இருந்து கொண்டு நான் தான் தேடணும்டா என்ன? இல்ல இப்ப நான் நான் போட்டிருக்கிறேன். அதை அண்ணா விட இது வந்து எனக்கு ஏற்கனவே பல பேர் அனுப்பி இருக்கணும். தம்பி நான் உங்கள்கிட்ட கேட்க உன் தம்பி போடுறோம். ஓ இதான் நான் ஒரு போடுறோம், தமிழனுக்குரிய ஒரு அனுப்பிடுறோம் முறை. அனுப்புறோம். நீங்க அப்படி அண்டும் செய்யுங்க. வந்து அதாவது ஏற்கனவே அண்ணா நான் உங்க நாங்கள் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட போட்டிருக்கோம். ஒன்று கேட்கிறேன் வந்து ம் ரெண்டு பேரும் உண்மையில வந்து ஈழத்தமிழர்கள் தான். ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க போராட்டத்துல இருந்தீங்களோ இது கேள்வியோ எனக்கு தெரியாது, ஆனா இருந்தீங்கன்னு சொல்றீங்க, ஏற்றுக்கொள்றேன். ஏதோ மண்ணுக்கு பங்களிப்பு இது செய்திருக்கிறீங்க. என்ன நில்லுங்க குருவியான கொஞ்சம் பொறுங்கண்ணே. என்ன கதை இது? ஐக்கிய நாடு சபையால உறுதிப்படுத்தப்பட்டு அறிக்கையா வெளியிட்டிருக்கிறோம். கதிரன் என்ற தலைப்பைத்தான் தலைப்பா போட்டிருக்கிறோம். நீங்க தெரிஞ்ச தெரியலையாண்டு என்ன சரி கதை ஓகே சொல்றீங்க? ஓகே, இப்ப உங்களை என்ன அப்படி ஓகே? என்ன தலைப்பு ஓகே? போட்டிருக்கணும். நில்லுங்கண்ணே. என்ன ஓகே? என்ன ஆனா அறிவுரைக்கு இப்ப வந்திருக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்றதுதான் கேக்கு. இப்ப நீங்க கொஞ்சம் பொறுங்கண்ணே. என்ன 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 கருத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க? குழப்ப வேணும்னா வேற இடத்துல போய் குழப்புங்க. நீங்க வந்து செய்யறது வந்து உங்களோட இனத்தின துறாமன மனதுல ஆனா நான் பதிஞ்சு குழப்ப வச்சுக்கொண்டு வரே செய்யுங்க. இல்ல, குழப்ப வரே இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பாருங்கண்ணா. நீங்க உங்களோட கதை டபுள் மீனிங் கதையில எல்லாம் நீங்க எங்களோட விடாதீங்கண்ணா. தெளிவா கதையுங்க, தெளிவா இருங்க, உங்களோட இனத்துக்கான நில்லுங்க. மாற வந்து சரி, சிங்களத்துக்கு அப்ப சிங்கள மீட் போடாம எந்த கதையும் கேளுங்க. நீங்க தான் எந்த கதையை நாங்க கேட்கணும். காய்ச்சி நில்லுங்க. நான் காய்ச்சி நிக்க அதுக்கு உங்களுக்கான நேரத்தை தர்றேன். வணக்கம் அண்ணன். வணக்கம். இளங்குடி என்ன கதைக்க விடுங்க ப்ளீஸ். அவருக்கான நேரத்தை நான் கொடுக்குறேன்னா இந்த கதையை முடிச்ச பிறகு கதையுங்க. நீங்கள் அண்ணன் வந்து உண்மையா இனத்துக்காணி நிக்க போறீங்களா, அல்லது தமிழ்நாட்டுல போய் சீமானுக்காணி நிக்க போறீங்களா, இல்ல அனுராக்காணி போய் நிக்க போறீங்களா, இல்ல டிசிசிக்காணி போய் நிக்க போறீங்களான்றது நீ முடிவெடுக்கிறது உங்களோட இது. ஆனா நாங்கள் இனத்துக்காணி நிக்கிறோம். ஓடுற எங்களையும் வந்து தடுக்காதீங்க. உங்களோட நயவஞ்சத்தால வந்து உண்மையா ஓடுறவங்களையும் வந்து தடுக்காமல் ஓட விடுங்கள். இதைத்தான் நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும். அதோட வந்து விஷங்களை விதைக்காதீங்கள். நாங்கள் யாரண்டு ஐக்கிய நாடு சபை வந்து நிரூபிச்சிருக்குது. இதுக்கும் மேலேயும் வந்து நீங்கள் இந்த துரோகத்தை தான் செய்ய போறீங்கள் என்றால் அதை நீங்க செய்யுங்கள். ஆனா நீங்கள் உங்களோட இனத்துக்கு உங்களோட சந்ததிக்கு செய்யற துரோகம் பண்றதை மட்டும் உங்களோட மனதில் வந்து ஒரு மூலையில வந்து பதிவு செய்துட்டு அந்த துரோகத்தை செய்யுங்கள். நன்றி அண்ணா. ஓகே அண்ணா, அந்த வேந்தண்ண நிக்கிறா அவரே மேத்துங்க வந்து. இல்ல நீங்க கதைங்க குட்டி குட்டி நீங்க உங்களுக்கான கதைங்க. நேரம். நான் ஒன்று அண்ணா, நான் ஒன்று கேட்கிறேன். இப்ப நான் நீங்கள் எல்லாரும் தமிழர் தான். நான் கேட்கிறேன், ஓகே எங்கட தமிழ் மக்களுக்கு நீங்க நல்லா செய்யணும், நீங்க ஐக்கிய நாடு சபைக்கு போறீங்க, இதெல்லாம் ப்ரூவ் பண்றீங்களான்னு சொன்னால் நீங்கள் என்னத்துக்காக பக்கத்தில் இருக்கிற உண்மையான தமிழனை வந்து நீங்கள் கீழே மழுங்கடிச்சு போட்டு அடுத்த ஆக்களை மேல கொண்டு வர நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். எங்கேயாச்சும் எங்கட தமிழன் வந்தா எங்களுக்கு ஓகே, இல்ல மற்றது நீங்க கடைசி போர்ல குட்டி அந்த கோட்டு ஒரு கதை ஒவ்வொரு கேட்டுட்டீங்க, வரலாற்று இல்ல ஒரு கதை என்னன்னா கேட்டுட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. சரி ஓகே, அதுக்கு சொல்லுங்க இப்ப நீங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இப்ப குட்டி கேட்கிறார், ஏன் நாங்கள் சீமாண்ட கட்சியை ஆதரிக்கலைன்னு சொன்னா, அது ஈழத்தமிழர்களினுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தியாகங்களும் உரிமைகளையும் ஒரு இலங்கை அரசாங்கம் போன்று செய்கிறது. அதை பட்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இது இத இது பண்ணுங்க. இப்ப குட்டி அவர்கள் ஒரு விடயத்தை கேளுங்க. இலங்கை அரசாங்கம் சொல்லுது நாங்கள் எல்லாரும் இலங்கையர் என்று. சீமான் அண்ணாவினுடைய அரசியல் கட்சி சொல்லுது நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்று. இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடை குட்டி பாக்குறீங்க? குட்டி உங்களுக்கான நேரம். குட்டி இப்ப நீங்கள் சொல்றீங்க வந்து அரசியல் கட்சிகள் சொல்லுது வந்து ரெண்டு பேரும் தமிழர்கள் என்று சொல்லுதான்னு நீங்க சொல்றீங்க வந்து. ஆனா இதே கதையை கருத்தை கேளுங்க குட்டி 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 ப்ளீஸ். இலங்கை அரசாங்கம் சொல்லுது இலங்கையில வாழ்ற எல்லா மக்களும் இலங்கையர் என்று சொல்லுது. ஆனா நாங்க ஈழத்தமிழர் சொல்றோம் இல்ல, நாங்கள் ஈழத்தமிழர், எங்களோட நாடு ஈழம் என்று போராடி இருக்கிறோம், உயிர்களை கொடுத்திருக்கிறோம். இதே போல சீமான் அண்ணா சொல்றார், சீமான் அண்ணா மட்டும்தானே, சீமான் அண்ணா சொல்றார் நாங்க 13 கோடி தமிழர்கள் எல்லாரும் ஒன்றென்றார். இந்த ரெண்டையும் நீங்க எப்படி அப்பன்னு பாக்குறீங்க? இப்ப நான் ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப இலங்கை வந்து சிங்கள இப்ப என்னண்டா சிங்களவர் வந்து சொல்லினோம் என்னன்னு சொன்னா தமிழர்களும் நாங்களும் ஒன்றோண்டு சொல்லினோம். ஆனா அது எங்கட நாடு. அப்ப என்னன்னு சொன்னா நாங்க சிறுபான்மை ஆக்கப்பட்டுட்டோம், அவர்கள் வந்து பெரும்பான்மை ஆகிட்டினோம். ஓகே, இப்ப தமிழ்நாடு அப்படி இல்லை, தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கிறது, சிறுபான்மை அவங்கள்.
ஆனால் அவங்க சிறுபான்மையினரை வந்து நாங்கள் அரவணைக்கிறதுல வந்து அதே இதைத்தான் இப்ப வந்து சிங்களவன் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு விளங்குது இல்லை. இப்ப சிங்களவன் அங்க பெரும்பான்மை, இங்க தமிழன் சிறுபான்மை. நீங்க இன்னும் இங்க அரசியலுக்குள்ள அந்த போகல. கருத்து விளங்கிடுது. அவங்களுக்கு கருத்து விளங்கினா சரி. இப்ப இந்த விளங்காடி இல்ல சொல்லுங்க, நான் தெளிவா இளம்குட்டி, நீங்கள் என்னன்னு சொன்னா, நீங்கள் அரசியல் பேசுறீங்கள், அரசியல் கட்சி சார்ந்து பேசுறீங்கள். ஒட்டுமொத்தமான அரசியலும் நான் சொல்றேன் என்னடா இளம்குட்டி, அரசியல் சார்ந்து எங்களுடைய இலங்கையில் சொல்லினம் ஈழத்தமிழர் வடகிழக்கில் வாழ்ற எல்லாருமே அவர்களுக்கு பூர்வீகம் கிடையாது, அவர்கள் இலங்கையர்கள் என்று சொல்லினம். ஆனால் சீமான் அவர்களும் அதே சொன்னால் இந்த ஈழத்தமிழர்களுடைய நாடும் அவர்களுடைய உரிமையும் அவருடைய சுயநிர்ணய உரிமையும் எங்கே? ஆனா இப்ப நான் கேக்குறேன், சீமான்னா இப்ப சொன்னவர் வந்து தமிழ்நாடு வந்து திராவிடத்தேண்டு தமிழ்நாடு தம்பி, உங்களுக்கு விளங்கவே இல்லை. அப்ப உங்களுக்கு விளங்கவே இல்லை, உங்களுக்கு இது விளங்கவே இல்லை. நான் கேட்கிறேன். வணக்கம் அண்ணா, நான் கதைக்கலாமா? கதைங்க. புதுசா வந்துக்கிறேன், ஜெர்மன்ல இருந்து வந்துக்கிறேன். என் பேர் ஒரிஜினல் பேர் தீவன். ஓகே, கதைங்க. என்ன கேட்ட நீங்க? இலங்கை அரசாங்கம் சொல்லுது, வடகிழக்கில் இருக்கிற மக்கள் இருந்து நீங்கள் எல்லோரும் ஈழத்தமிழர்கள் கிடையாது, எங்களுடைய இலங்கையர்கள் என்று சொல்லினோம். இங்கால சீமான் அண்ணாவினுடைய கட்சி என்ன சொல்லுது என்றால், நாங்கள் எல்லாரும் 13 கோடி தமிழர்கள் என்று சொல்லி ஈழத்தமிழர்களையும் சேர்த்து சொல்றாரு. ஈழத்தமிழர்களை தனியா விடுறாரு. இல்லை, ஏன்னு சொன்னா என்னுடைய தலைவர், என்னுடைய மாவீரர், என்னுடைய போராட்டம், எங்களுடைய மக்கள் என்று சொல்லி அதுக்குள்ள 13 கோடிகள் வைக்கிறார். உங்களோட கேள்வி என்ன விளங்கிட்டு இலங்கையை பொறுத்தவரை நேஷனாலிட்டி வந்து ஸ்ரீலங்கன். அது வந்து இலங்கை சோழனாக இருக்கட்டும், பரங்கினாக இருக்கட்டும், சிங்களவனாக இருக்கட்டும், தமிழனாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன். அதுக்குள்ள மரபு வழி தாய்மொழிப்படி பார்த்தா அவன் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவன் சிங்களவன், தமிழை தாய்மொழியாக மரபு வழி தாய்மொழியாக கொண்ட நம்ம ஈழத்தமிழர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக தமிழர்கள் வந்து நேஷனாலிட்டி என்று பார்த்தா அவன் ஒரு இந்தியன். அதுக்குள்ளே வந்து இன ரீதியாக பார்க்கைகளில் மரபு வழியாக அவன் தாய்மொழியாக தமிழை கதைக்கிறதால அவன் அங்கே தமிழன். மொத்தத்தில் ஈழத்தில், தமிழகத்தில், மலேசியாவில், சிங்கப்பூரில், மொரீசியஸில் உலகம் எல்லாம் பறந்து வாழக்கூடிய மரபு வழியாக தாய்மொழியாக தமிழை கொண்ட நாம் அனைவருமே இனத்தால தமிழர்கள். அப்படி இனத்தால தான் நம்ம ஒன்றுபட்டு நிற்கிறோம். உரிமையால உரிமை அந்தந்த நாடு சார்ந்து, அந்தந்த தேசம் சார்ந்து அவர்கள் உரிமை பெற வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமா சேர்ந்து விரும்பி நிற்கிறோம். ஈழத்துல உள்ள தமிழன் அப்படி நிக்கணும் என்று சொன்னா ஈழத்தமிழர்களை மட்டுமே கலைக்க பாக்கினம். ஒருங்கவான ஈழத்துல உள்ள தமிழன், தமிழகத்துல உள்ள தமிழன் தமிழகத்தை ஆளணும், அவன் அதுக்கான ஒரு அதிகாரத்தை பெறணும் என்று ஈழத்தமிழர் நாம விரும்புகிறோம். தமிழகத்தில் உள்ள தமிழன் அதே மாதிரி நமக்கு ஈழமோ அல்லது குறைந்தபட்சம் ஏதோ ஒரு அதிகார பகிர்வோ கிடைக்கணும் என்று நம்ம விரும்புகிறோம். இதே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே பாதுகாப்போட வாழணும் என்று விரும்புகிறோம். சிங்கப்பூரில் உள்ள தமிழன் பாதுகாப்போட வாழணும் என்று விரும்புகிறோம். கனடாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிருக்கணும்னு விரும்புகிறோம். நாங்கள் இனத்தால் ஒன்றுபட்டு நிற்க விரும்புகிறோம். இனத்தால ஒன்றுபட்டு நிற்கிறத உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ரைட், இதில் எப்படி இருக்குங்க, இனத்தால் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள் அவர்களுடைய அரசியல் யாப்புகளாலும் சர்வதேச அரசியல் உரிமைகளாலும் மனித உரிமை சாசனங்களாலும் எங்களுடைய ஈழத்தாலும் நாங்கள் வேறுபட்டவர்கள். அந்த பெரிய வார்த்தை நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு டைம் தருகிறேன். நீங்க என்னன்னு சொன்னால் எல்லாரும் நாங்கள் ஒன்று என்று சொன்னீங்கன்னு சொன்னா இந்த போர்க்குற்றம் யாருக்கு நிகழ்த்தப்பட்டது? போர்க்குற்றம் யாருக்கு நிகழ்த்தப்பட்டது? யாருக்கு நிலுவையில் வழக்கு இருக்கிறது? யாருக்கு இன்னும் சுயநிர்ணய உரிமை பெறவில்லை? அப்ப இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், உங்களுக்கு யாருக்குமே நான் கேட்ட அரசியலினுடைய தத்துவம் புரியவில்லை, அரசியலினுடைய சுயநிர்ணய உரிமையினுடைய கௌரவம் புரியவில்லை. உங்கள் எல்லோரும் நீங்கள் என்னவென்றால், யாரோ ஒருவர் மேடையில் பேசிய பேச்சை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகின்றீர்கள். இது ஒரு விடயம் மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்கள். இது என்னுடைய புரிதல், என் தேசிய தலைவர் எங்கள் மாவீரர்களுக்கு கொடுத்த புரிதல், மாவீரர்கள் மடிந்ததுக்குரிய புரிதல். ஒரு விடயம்தான், சுருக்கமாக சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஒன்று என்று நீங்கள் இன்றைக்கு சொன்னீர்கள் என்றால், இத்தனை காலமும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் எதற்காக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது?
இன்னும் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை கிடைக்காமல் எதற்கு இருக்கிறது? அப்போ ஒரே விடயம்தான், இலங்கை அரசாங்கம் சொல்லுகிறது அரசியல் யாப்பின் பிரகாரம் ஈழத் தமிழன் என்று ஒன்று இல்லை, நீங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று வலியுறுத்துகிறது. இன்னும் ஒரு புறம் இந்தியா எனக்குள் கரைந்து விடுங்கள் என்று சீமானை வைத்துக்கொண்டு நீங்களே இதை ஒற்றுக்கொள்ளுகிறீர்கள், நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்று. இப்ப நீங்கள் வந்தீர்கள் என்றால் ஒன்று சொல்லலாம், தமிழ்நாட்டில் தமிழர் ஆள வேண்டும், அந்த அரசியலை நான் ஆதரிக்கின்றேன் என்று சொன்னீர்கள் என்றால் உண்மையில் ஒரு மானுடனாக அரசியல் வடிவம் என்பதும் கட்சி வடிவம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் எங்களை போன்றவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டு மக்களும் அந்த மக்களினுடைய அரசியல் யாப்பையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டியதும் கௌரவம் கொடுக்க வேண்டியதும் ஒரு ஈழத்தமிழனுடைய கடமை. நீங்கள் அவர்களை மொழி வழியாகவோ அவர்கள் இன ரீதியாகவோ இனக்குடும்பம் ரீதியாகவோ சீமான் அவர்கள் விமர்சிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது எமக்குத்தான் பெரும் தோல்வியில் முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தாடல் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. நண்பர்களே, உரையாடுங்கள். என்னமோன்றா நான் கதைச்சிட்டு இருக்கிறாங்கிறேன். நல்லது. கதிரண்ண என்னன்னு சொன்னேன், நான் இறங்க போறேன். நான் சரி, ஓகே, கதைங்க. இது வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல் இல்ல, இது வந்து கருத்தரங்கம். அந்த மரியாதையோட கதைங்க. நான் இல்ல வணக்கம். என்ன அடையாளப்படுத்தி கதைக்கணும்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் தரன் கதைக்க முடியாது, என்னோட நீங்கள் போராளிகளோடையும் கதைக்கக்கூடாது, அது கதிரோட கதைக்கலாம். நாங்கள் அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒன்று. ரெண்டாவது, என்னிலும் வயதுக்கு மூத்ததாக இருக்கிறபடியா கதிரண்ணட்ட கேட்குறேன், நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு போய் சீமான் அண்ணையை எதிர்த்து கொண்டு நிற்பதுன்ற நோக்கம், இப்போ எங்களோட தாயகத்தில் இருக்கிற அரசியலை கதைக்காமலும் திமுகவை ஆதரிச்சு கொண்டு சீமான் அண்ணையை எதிர்க்கிற நோக்கம் என்னன்றதைத்தான் நான் கேட்கணும். உண்டு. நீங்க சுருக்கமா கேள்வி கேட்கிறேன். நல்ல கேள்வி. கதிராகிய நான் சீமான் அவர்களை ஏன் ஆதரிக்கவில்லை என்பதும் ஏன் எதிர்க்கிறேன் என்றால், என்னுடைய மண்ணின் அரசியல் சூட்சமம் அங்கேதான் பிறக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஸ்டாப் பண்றோம். இதுல வந்து நாங்க டிஎன்கே ஆதரிச்சு கொண்டு கதைக்கிறோம் வந்து பச்சை பொய்யும் அவதூறும். அதை வந்து நீங்கள் பாபாஸ் பரவணும் பண்ணது நான் வேண்டிக் கொள்றேன். அது கதிரண்ணேட்ட கேட்டுனான். அப்ப நீங்க இருங்கப்பா. சரிங்க. அப்ப எங்களை பொறுத்தளவில் எனக்கு தெரிகிறது, எங்களுடைய முன்னோர்களை மக கற்றுத்தந்தது விளங்குகிறது, அரசியல் அறிவு விளங்குகிறது, உலகத்தினுடைய அரசியல் அறிவும் எனக்கு விளங்குகிறது. என்னுடைய மக்கள் தன்னுடைய சுயநிர்ணய உரிமையை சிக்க வைத்திருக்கின்றார்கள். அதை நான் எடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்றால் இப்ப நீங்கள் சீமான் என்கின்ற ஒரு வாக்கெடுப்புக்கு நாங்கள் போறதுக்காக பல நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வாக்கெடுப்புக்கு அரசியல் தெரியும் ஒரே விஷயம், இதை கேட்டீங்கன்னா தான் கேள்வி கேட்டீங்க. இதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் தனிநாடு பெறுவதற்கு வாக்கெடுப்புக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது. நாங்கள் தமிழகத்தை பார்த்து என் தமிழக மாணவர் செல்வங்களே, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது, உடன் நிறைவேற்றுங்கள் என்றதுதான் எனக்கு பலமே தவிர, சீமான் நான் தமிழர் கட்சியை சேர்ந்த மாணவர்களே எனக்கு நீங்கள் இதை தாருங்கள் என்றால் அந்த வீர சாதம் குறைய போகிறது. என் முன்னோர்கள் கற்றுத்தந்ததைத்தான் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க நினைக்கின்றோம். இது ஒரு முக்கியமான தேவை. அப்பன் இன்றைக்கு நாங்கள் தோற்றிருப்பதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழக அரசியலை நீங்கள் காதலிப்பதுதான். உங்களுடைய மண்ணின் அரசியலை காதலிக்காதீங்க. சொல்லுங்க. இதை என்ன கதைக்கு கொண்டிருக்க வந்து கொடுக்கலாமா? நீங்கள் என்ன நாகரிக இதன் ஒன்று வந்திருக்கிறீங்க தொடர்ந்து கதிரண்ண. ஓகே, அவருக்கு அடுத்த கேள்வி கேட்கட்டும். தம்பிக்கு விளங்கி இருக்கும். இப்ப எங்களுக்கு எவ்வளவு நீங்கள் செய்யற பணி இப்ப சொல்லிக்கிறீங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஓகே, எங்களுக்கு எவ்வளவு பணி இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு மாநிலத்துக்காண்டி போட்டி போடினோம். அதுல அவரும் ஒரு மாற்று அரசியல் தேவை. அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் 35-38 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு கட்சியாம் இருக்குது. அதில் இருந்து அவர் அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கட்சியை பலருக்கு விரும்பி இருக்குது. நாங்கள் ஒருபோதும் வாக்களிக்க போகிறது கிடையாது. ஈழத்தமிழராகிய நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். அவர் எங்களுடைய விடுதலை போராட்டத்தோட அண்டிய அரசியலை கொண்டு போகிறபடியாக நாங்கள் ஆதரிக்கிறோம். அதை ஆதரிச்சுட்டு போயிடலாம், அல்லது ஆதரிக்காமல் போகலாம். அது ஆட்சேபனை இல்லை. ஆனால் நாங்கள் இவ்வளவு மோசமாக விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை தானே? கண்டிப்பா ஏன் விமர்சிக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் இவர் வைத்திருக்கிறது ஈழத்தின் அடையாளம்.
ஈழத்தினுடைய ஒரு மாண்பு, ஈழத்தினுடைய இதுதான் ஈழத்தின் அடையாளம். தேசிய தலைவர் அவர்கள், தேசிய தலைவர். ஓகே, நின்று போவோம். தேசிய தலைவர் என்ன எங்களுக்கு மட்டுமண்டு இல்லையா என்ன ஒட்டுமொத்த தமிழுக்காகவும் இதுக்கும் கேட்டுருங்க please. தமிழ்நாட்டில இருந்து பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்து போராடிக்கிறாங்க. நீங்க கதைக்கலுங்க தம்பி ப்ளீஸ். நீங்க வரலாறுகளை மாத்துறதுதான் நீங்க பிரச்சனை. இதுக்காகத்தான் இந்த கருத்தரங்கம். வரலாறுகளை மாத்தாதீங்கோ, அதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்றோம். ஒரு ஈழத் தமிழனுக்கு ஒரு தமிழ்நாட்டு தமிழன் தன் உயிரை தீக்கிரை காக்கினான் என்ற வரலாறு மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் வரலாறு. அந்த வரலாறை பக்குவப்படுத்துங்கள் என்ற தனியே நாம் தமிழர் கட்சி வந்ததை சுருட்டி கொண்டு போயிட்டு அது ஒரு பெரும் துரோகத்துக்கு விதிக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும். வரலாறை படிச்சிருக்கிறீங்க, இதை நான் கணக்க சொல்ல தேவையில்லை. இது ஒரு பாயிண்ட். இன்னும் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னென்றால், இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விடயம் தான் விளங்க வேணும். தமிழ்நாட்டு அரசியலினுடைய நாகரிகமற்ற தேசிய தலைவரின் படத்தை வைத்துக்கொண்டு அவர்களினுடைய திராவிட கேலியும் மொழி கேலியும் செய்கின்ற போது அங்கே யார் இங்கே பலவீனப்படுத்துவார்கள்? ஈழத்தமிழர்கள். அதை அவர்கள் மாண்போடு கற்றுக்கொண்டால் நீங்களும் மாண்போடு கற்றுக்கொண்டீர்களா? அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் ஒரு ஈழத்தமிழனுக்கு இன்று தமிழ்நாட்டு அரசியல் தான் தேவைப்படுகிறது. அந்த 234 ஆசனங்களும் தான் தேவைப்படுகிறது. அப்ப நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை விட இந்தியாவினுடைய ராஜ்யசபை தான் நமக்கு முக்கியம். இப்ப தமிழ்நாட்டில் இருந்து சீமான் அண்ணாவினுடைய கட்சி இந்த வருடம் ஆண்டு போனால் அங்கே போவது 18 எம்பிமார் தான் ராஜ்யசபைக்கு போவார்கள். அதிலும் மிகுதியானவர்கள் அந்த 18 அரவாசி பேர் எதிர்கட்சியில் இருந்து போவார்கள். அப்ப எமக்கு எல்லாமே வேணும். அப்ப நீங்க என்னென்றால் முதலில் அங்கே அரசியலை படிக்க வேண்டும். நீங்கள் அவர் படத்தை வைத்திருக்கிறார் என்றால் தேசிய தலைவருடைய படம் எமது ஈழத்தை பெற முடியாது. எங்களுடைய புலிக்கொடி அது பெற முடியாது. அல்ல சீமான் என்ற ஒரு தத்துவத்தால் நாங்கள் ஜெயிக்க முடியாது. நாங்கள் தமிழ்நாடு என்ற தத்துவத்தால் எங்களை பலமாக்க முடியும். நாங்கள் தமிழ்நாடு என்கின்ற தத்துவத்தால் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை பெற முடியும். இதுக்காக நான் கலாச்சாரம் செய்யறோம். எனக்கும் இதுல உங்களோட கருத்துல கேள்வி இருக்கு, கேட்கலாமா? நீங்க முடிச்ச பிறகு கொஞ்சம் போறங்க வேணும். முடிச்ச பிறகு வேற யாருக்கு கேள்வி இருக்கு? எனக்கு அது விளங்குது. இப்ப என்னன்றான தலைவற்ற படத்தையோ கொடியோ இப்ப சீமான் அண்ணன் முதல் தூக்கினேன், அது முதல் ஆரம்ப காலத்துல தான் இருக்குது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்கினா சரிதானே, வைக்கோணி ஆக்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப தமிழ்நாட்டில இருந்து வந்து நின்று எங்கட மண்ணுக்காக நின்று போராடினவர்களா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டில் ஓமா இல்லையா? தமிழ்நாட்டு இதுதான் நான் சொல்றேன். வரலாறாக இருக்க வேண்டும். அப்ப எங்கட ஈழத்தமிழர்களுடைய தலைவர்களை ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டமைப்பை பார்க்கினோம், வியந்து நிற்கினோம். சரி, இதே மாதிரியான ஒரு கட்டமைப்புகளையும் இதே மாதிரி மக்களையும் ஒழுங்குபடுத்தி ஒரு 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 அறிவார்ந்த ஒரு ஒழுக்கமான, இப்போ நாங்கள் 2009 அப்புறம் எல்லாம் சீரழிஞ்சு சின்ன போயிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நிழல் அரசின் உருவாக்கங்களை பார்க்கினோம். இப்போ அவர் தலைவர் தனக்கும் எங்கட மக்களுக்கு மட்டும் இல்லை தானே, அவற்றை பாட புத்தகத்தை பிறர் படிக்கக்கூடாதா, எடுத்து பின்பற்றக்கூடாதா? இந்த நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம், இந்த குடாரப்பு தரகரக்கம் கூட எத்தனையோ நாடுகளில் வச்சிருக்கணும், அதை பின்பற்றினா. அப்ப அது ஏன் தவறுன்னு பாக்குறீங்க? இப்ப நீங்க என்ன இதுல தவற நீங்க புரிஞ்சுக்கணும் என்றால், ஈழத்தமிழர்களை அப்படியே இருக்க விடலாம். இப்ப எல்லாரும் சொல்றது போன்று ஈழத்தமிழர் நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கோ, போராளிகள் போய் ஓசில பலப்படுத்துங்கோ, நாங்கள் இங்க இருந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அவ்வளவு பலமுந்தாரம் என்று சொல்லணும். என்ன ஸ்கூல் போக சொல்றேன் யாரு கேட்பேன். ஓகே, நீங்க கதைங்க கதை என்ன சரிங்கண்ணே. அப்ப இதுல என்னென்றால், இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தனிய சீமானவர்கள் வரும் வரைக்கும் நீங்க 17 ஆண்டுகளை தொடச்சிருக்கிறீங்க. இது ஒரு பெரும் இழப்பாக பார்க்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சாரங்களை செய்யறோம்டா, எங்களோட மக்கள் எதுக்குமே புரியுது இல்லை. இங்க வார வருடம் இந்த ஓசிலேட் முடிய போகுது. அதுக்கு பிறகு எங்களோட பிரச்சனை ஐசிசிக்கு கொண்டு போக முடியலையான்றே தெரியாது. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ்நாட்டுல இந்த அக்கறை இருக்கிறது. இதைத்தான் நான் செய்யணும் பிரச்சாரம். இல்ல, அடுத்த கேள்வி அதான் என்ன, நானும் கதை கேட்டேன். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கேட்டு கெஞ்சி கேட்டுதான் நம்ம மேல இருக்கேன். நீங்க வரலாம், அவருக்கு கொடுத்துட்டு கேளுங்க. நான் நீண்ட நேரம் நான் கீழே நில்லுங்க சௌரம் நில்லுங்க. நாங்க கதை அரசியலா போகட்டும். அது நாங்க என்ன வந்தவருக்கும் ஒரு வாய்ப்பு. எனக்கு ஒரு கதைக்கு தாங்க கதைங்கம்மா, கதைங்க. விமர்சிக்க தேவையில்லைன்னு நான் பாக்குறேன். ஐசிசிக்கு போறது எங்கட இனப்படுகொலை சார்ந்த விடயத்துக்கு நாம் தமிழர் முட்டுக்கட்டையா இருக்குதா? இப்ப
இனப்படுகொலை விவகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் தான் முட்டுக்கட்டை. ஈழத்தமிழருக்கான கதவுகள் திறந்து நான் ஒரு கேள்வி என்ன கேட்கணும் கதிரன். நான் உங்களோட ஆடியோ இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கேன்டா. நாங்கள் இவ்வளவு எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறோம். சீமானை வந்து படம் எடுத்து இயக்குனராக இருந்த சீமானை வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது நாங்களோ அல்லது தமிழ்நாட்டு மக்களோ இந்தியாரோ கொண்டு வந்தது. அதை நான் நிரூபிக்கிறேன். தாயகம் வந்தது இந்தியாரோவால் அனுப்பப்பட்டாளா? இந்தியா ரோ தலைவரும் மற்ற புலனாத்துறையும் இருந்த எல்லாருக்கும் தெரியும். நீங்க அப்படி போக கூடாது. அங்க அதுதான் இங்க நீங்க என்ன கேட்கணும்டா, என்னட்டா ஆதாரம் நடத்துறதுல விட்டுட்டு நாங்க கதைக்க கூடாது. இல்ல ஆதாரம் கேட்கணும். இல்ல குட்டி குட்டி ஒவ்வொரு ஆளா கதைங்க, ஒவ்வொரு ஆளா கதைங்க. உங்களோட ஒரு விஷயம் குட்டி குட்டி உங்களுக்கு புரியல. நீங்க சூட்சமத்துக்குள்ள விழுந்து கிடக்குறீங்க, புரியல. அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல. நான் வந்து சொல்றேன் சீமான இல்ல நீங்க கொண்டு வரல. நல்ல கேள்வி. எல்லாரும் அமைதியா இருங்க. இது ஒரு நல்ல எல்லாரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்களுக்கு தெளிவு பாருங்க. ஈழத்தமிழர் தெளிவு பாருங்க. ஈழத்தமிழர் இல்ல ஈழத்தமிழர் தெளிவு பாருங்க ப்ளீஸ். இல்ல அவர் ஆதாரம் சொல்லட்டும். என்னட்ட ஆதாரம் இருக்கு. என்னட்ட ஆதாரம் இருக்கு. இங்க பாருங்க. இப்ப இவ்வளவு பேர் ஒரு கதைக்க விட்டாதான் கதைக்கலாமா? உத்தியோகபூர்வமா நீங்கள் அழைச்சிங்களா அவரை? சரிதானே? அதாவது எங்களுடைய அமைப்பு தான் உத்தியோகபூர்வமா அழைக்கப்படல. உத்தியோகபூர்வமா எல்லாம் அழைக்கப்படல. இல்லையோ இருக்கோ அமைப்பு கூப்பிடுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு புலனாய்வு கட்டமைப்பு இருக்குது. அதை விட படையணி அதை கொச்சப்படுத்த போறோம் இல்ல நாங்க. அது இவங்களே போராளிகளே விஷயத்துக்களுங்க. தயாபரன் என்ற ஒரு தனி மனிதன், தயாபரன் என்று ஒரு 4 பேர் வந்து சாட்சி சொன்னவங்கள் எல்லாம் நீங்க அடையாளப்படுத்தாதீங்க. நாங்கள் இது தெரியாத ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம். தம்பி கதை சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இது கதைக்கணும். இது நீங்க கேட்டே தீர வேணும். அனுமதி இல்லாம சீமான் வடக்கு இங்க பெறலாமா? வடக்கு கிழக்கு நான் சொல்றத மட்டும் நீங்க நான் சொல்றத கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்க என்ன முத்திரை வந்து தலைவர் மேல குத்துறீங்களா? பிஜேபி நீங்க கதை கேட்டுதாங்க. குட்டி குட்டி நீங்க பொறுமையா என்றதான் தம்பி விளங்கும். குட்டி நீங்கள் பொறுமையா நிக்கும். நான் கேட்டது சொல்லுங்க. அதான் நீங்க அதான் எல்லாரும் கேட்கிறோம். கதைக்க விட்டா நீங்க கதைக்காம விட்டாலே என்று பேசுறது. முதல் மனுஷரை கதைக்கல விடணும். கேள்வி கேட்டீங்க, கதை சொல்லணும். சரி சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப சீமான் அவர்கள் 2010 இந்த கட்சியை உருவாக்குகிறார்கள். இந்த 2010க்கு பிறகு ஈழத்தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமையும் அவர்களுடைய அரசியலும் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கான்னு நீங்க பார்க்க வேணும். இப்ப ஒரு காணொலி 2010ஆம் ஆண்டு நீங்க இதை கொண்டு வராங்க. 2009ஆம் ஆண்டு அங்க வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கீங்க. சீமான் வந்து கட்சி எப்ப உருவாக்கப்பட்டது? கட்சி தானே உண்டானது 2009 உண்டாயிட்டு. தம்பி நீங்க என்னென்றால் நீங்க இந்த இணையதளங்கள் இதை வந்து சொல்லுங்க. அதுக்கு பிறகு வந்து அடுத்தால் வந்து இவங்க வந்து விடாம கதை கேட்காம அவங்க ஒன்றும் பண்ணல. இப்ப உங்களுக்கு கதை கேட்கணும் என்றால் உண்மைகளை நான் புரிஞ்சு கொள்ள வேணும். இரவுக்கு நான் தூங்கக்குள்ள சிந்திக்க வேணும் என்றால் நீங்க சிந்திக்க வேணும். சீமான் என்றது நான் சொல்றேன் என்னுடைய பார்வையிலையும் தேசிய தலைவரினுடைய அரசியல் கட்டமைப்பிலையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால், தேசிய தலைவர் இதுவரைக்கும் தன்னுடைய காலம் வரைக்கும் ஒரு இந்திய தமிழர்கள் தோளோடு தோள் நின்றவர்களை கூட எந்த பேச்சுவார்த்தையிலும் தேசிய தலைவர் கொண்டு வரல. அது ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் கொடுக்கப்பட்ட மாண்புகள், அந்த மக்களினுடைய மாண்புகள், அந்த மாண்புகளை தேசிய தலைவர் ஒருபோதும் சிதைக்க மாட்டார் அரசியல் சித்தாந்தப்படி. அப்ப நீங்க அதைத்தான் புரிய வேணும், வேற ஒன்றும் புரிய தேவையில்லை. தேசிய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்க செய்திருக்கிறார்களா? அதைத்தான் நீங்க பார்க்க வேணும். வரலாறுகளை நீங்க பார்க்க வேணும். அப்ப எதுக்குமே பார்க்கல. அப்ப அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டு தமிழ்நாட்டில் சீமானவர்களால் என்ன செய்ய முடியும்? அந்த மக்களுக்கு சீமானவர்கள் சீமானால என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறது.
தமிழன் உங்களுக்கான நேரம் திரும்பும் கதிரன் கழிச்சு முடிஞ்ச சீமான் அவர்களால் தமிழ்நாட்டில் அங்க இருக்கிற மக்களுக்கு எதுவுமே செய்து விட முடியாது. அந்த மக்களுக்கு, ஏனென்றால் அவர்களே ரத்தின சுருக்கமா கருத்து சொல்லணும். அப்படியே நீட்டி நிறுத்தின்னு போயினால் நாங்கள் கேள்வி கேட்கிறவர்களுக்கு உங்களுக்கு சுருக்கமா சொல்ல முடியாது. சீமான் அவர்கள் எங்களினுடைய ஈழத்தினுடைய அரசியலையும் எங்களுடைய புத்தி கூர்ந்த மக்களினுடைய புத்தி கூர்மைகளையும் இன்றைக்கு மழுங்கடிக்கப்பட்ட வைக்கிறதுக்காக இறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருப்பு ஆடு. அது உங்களுக்கு இன்னும் 10 வருஷத்தால புரியவர். உங்களுடைய பிள்ளைகள் இதை புரிவார்கள் நிச்சயம். சத்தியம், மாவீரர்கள் மீது சத்தியம். எனக்கு இப்ப நீங்க சொன்ன கருத்துல இருந்த ஒரு கேள்வி, அவர் இந்திய உளவு பிரிவு ரோவின் அமைப்பின் ஆளுன்றதுக்கான ஆதாரத்தை இந்த தளத்துல நீங்க சொல்லியே ஆக வேண்டும். கண்டிப்பா. சீமான் அவர்கள் ஏன் ரோவினுடைய ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார் என்றால், இலங்கையில் இருந்து எங்களுடைய அரசியல் கட்சிகள் அத்தனையும் உடைத்து எறியப்படுகிறது. அப்ப புலத்தில் ஒரு பலம் இருக்கிறது. இந்த பலத்தை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக ரோ பல நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றார்கள். அந்த பல நடவடிக்கையில் ஒன்றுதான் நீங்கள் மௌனமாகியது. எப்படி மௌனமாகினீர்கள் என்றால், உங்களுக்கு பயணங்களும் வேலைத்திட்டங்களும் இருக்கின்ற போதும் தமிழ்நாட்டு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்று சீமானினுடைய படங்களையும் அங்கே தேசிய தலைவருடைய படங்களை கொடுத்தார்கள் சீமானிடம் வைக்க சொல்லி. ஏனென்றால் இது ஒரு உளவியல் நடவடிக்கை. ஏற்கனவே விடுதலை புலிகள் தடையாக இருக்கிறார்கள். விடுதலை புலிகளை இன்னும் தடையெடுக்கவில்லை. ஆனால் கூட்டங்களிலும் தேசிய தலைவருடைய படங்களிலும் இவர்களுக்கு அனுமதிக்கின்றார்கள். இந்த அனுமதித்தல் உங்களுக்கு என்ன உளவியலை தருகிறது என்றால், தேசிய தலைவருடைய படம் அங்கே இருக்குத்தானே என்று சொல்லி உளவியல் ரீதியான யுத்தத்துக்குள் உங்களை கொண்டு போகின்றார்கள். அதனால் நீங்கள் சிட்டுப்படுகின்றீர்கள். இன்னும் ஒரு புறம், எங்களுடைய மண்ணை பாதுகாக்காமல் எங்களோட மண்ணில் ஒரு தலைவரை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் இன்னும் இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதுல குறுக்கிட்டு ஒரு சில கேள்வி கேட்கலாமா, இல்ல நீங்க அப்படியே காய்ச்சி கொண்டு போக போறீங்களா? 1 மணி நேரமா? உங்களுக்கு கேள்விக்கான தெளிவு வேற வேணுமோ அல்லது நீங்க குழப்ப போறீங்களோ? இல்ல 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 அண்ணா, தெளிவுன்றதுன்னா 1 மணி நேரம் காய்ச்சி கொண்டு இருந்தா நாங்களும் கதைக்கணும். நான் ஒரு கேள்வி உண்டு, ஒரு சுருக்கமா எல்லாரும் ஒரு அமைதியா இருக்கும். நான் ஒரு கேள்வி இருக்கிறேன். அப்ப தலைவரை சீமான் சந்திக்க வரைக்குள்ள ரோவா அனுப்பி விட்டது. சீமான தேசிய தலைவர் சந்திக்கவே இல்லை. உங்களோட ஒளி வச்சிருக்கா? உங்களோட ஒளி வச்சிருக்கா? சந்திச்சதுக்கு வலுவான ஆதாரம் இருக்குது. மிக போடுங்க, இணையத்துல பரப்புங்க. ஆனா 2008ஆம் ஆண்டு சீமான் சந்திச்சதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கணும். சரி, உங்களோட கணிப்பை படி வைப்பமே. உங்களோட கணிப்பு என்னடா நீங்கள ஒரு சிறப்பான சீமான் சந்திக்கவில்லை. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நான் உங்களுடைய ஒரு கருத்து ஒன்று வச்சுக்கிறேன். இப்ப நான் தெரியாம இல்லாட்டி அறியாம இப்படி காய்ச்சி கொண்டு நீங்க அது உங்களுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். யாருக்குள்ள பலைக்குள்ள சிக்கப்படுறீங்க, நான் சிக்கப்பட மாட்டேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். நான் 2 கேள்வி கேட்டு நான் இறங்குறேன். கதிரன், உங்ககிட்ட தான் கேள்வி. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க 222 அமைச்சு பதவியில இருக்கிற அந்த அரசியல் கட்சி தான் எங்களுக்கு தேவை, சீமான் தேவை இல்லைன்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு தேவை டெல்லி வரைக்கும் போய் எங்களுடைய கொள்கைக்கு யார் உதவி நிற்கிறாங்களோன்றதான் தேவை. ஆனா கொள்கை ரீதியா எங்களுடைய தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற கட்சியை நீங்க ஆதரிக்கல. யாரு பலமா டெல்லி வரைக்கும் போறாங்க, எங்களுடைய தமிழ் தேசியத்தையும் தமிழையும் திராவிடத்தையும் பிரிச்சு ஆள்கிற இந்த டிஎம்கே கட்சி அவர்கள் அந்த டெல்லி வரைக்கும் 222 சீட்டை பிடிச்சிருக்கிறீங்க என்று சொன்னால் நீங்கள் அவர்களோட நிற்பீர்கள். ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுடைய போராட்டத்தை ஒத்து போற இந்த சீமானுடைய கட்சியை நீங்க ஆதரிக்க, அவர்களுக்கு சீட்டு இல்லை. இது எந்த விதத்துல நியாயம்? நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம் போறங்க, மற்றக்களை எல்லாம் போறங்க. ப்ளீஸ். ஒரு நல்ல கேள்வி, நீங்க எல்லாரும் தெளிவுபட வேண்டிய கேள்வி. இப்ப நான் சொல்லியிருப்பேன் என்னென்றால், சீமான் என்பவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் கட்சி. அவர் ஒரு இயக்கம் கிடையாது, அல்லது அது தனி நாடும் கிடையாது. அவர் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உள்பட வேணும். அப்ப நான் சொன்னேன் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அப்படி சொல்லும்போது நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் யாப்புகளை படிக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் நான் சொல்லியிருப்பேன். இப்ப சீமான் என்ற ஒரு தனி கட்சி கொள்கைகளை வச்சு கொண்டு
இங்க எங்களுக்கு இந்த இந்த ஐசிசிக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்க போக முடியாது. அன்னையிற படத்தை நீங்கள் அங்க வச்சுக்கொண்டு, மாவீரர் படத்தை வச்சுக்கொண்டு இலங்கையில நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற முடியாது. இந்த தெளிவு உங்களுக்கு எப்ப பிறக்குதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சா இந்த கேள்வி ஏன் கேட்கறீங்க? தெரிஞ்சா ஏன் கேட்க வேணும்? இந்த கேள்வி உங்களுக்கு இருந்தால் சீமானையை ஆதரிக்கிறீங்க.